ஆக எப்பொழுதுமே அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறி போச்சு. டென்ஷனோடையும் ஸ்ட்ரெஸ்ஸோடையும் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறி போச்சு இல்லையா? ஸோ தாய் சாப்பிட்ற சாப்பாடு தானே அந்த குழந்தைக்கு போய் சேருது. தாய் ஏதாவது வயிறு கிழிச்சு கொடுக்குறாங்களா? இல்லை இல்லை. அதே மாதிரி தான் தாய் நுகரக்கூடிய உணர்வுகள் இந்த குழந்தையினுடைய மூளைக்கு போய் சேருது. ஸோ அந்த குழந்தை பிறந்து வளர போகும்போது என்னவாகுது, ஆக நம்முடைய உடம்புக்குள்ள குரோமோசோம்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த குரோமோசோம்ஸ் தான் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை கேரி பண்ணிட்டு போகுது. அந்த குரோமோசோம்ஸில் பார்த்தோன்னா ஒரு புரதம் இருக்கும், புரோட்டீன் இருக்கும். ஆக இந்த தாய் பார்த்த நம்ம நுகர்ந்த அந்த பதட்டமான உணர்வுகள், இந்த பயமான உணர்வுகள் என்ன பண்ணுது, இந்த குரோமோசோம்ஸ் இருக்கக்கூடிய அந்த புரோட்டீனை போய் அது பாதிக்குது. அப்போ இந்த குழந்தை பிறந்து வளர போகும்போது என்னவாகுது, அந்த பிரெயினில் இருக்கக்கூடிய நியூரான்ஸ் அது என்ன பண்ணும், எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸை அது டிரான்ஸ்மிட் பண்ணணும். அது ப்ராப்பராக டிரான்ஸ்மிட் பண்ணலன்னா என்னவாகும், ஆக இது போல நரம்புகள் தளர்வாகுது. ஸோ இந்த நரம்பு தளர்ச்சி வரப்போகும்போது தான் என்னவாகுது, இந்த கை கால் நடுக்கங்கள் இந்த சின்ன வயசுலேயே நமக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வருது. நம்ம அந்த காயத்ரி யோகம் சொல்லி மூட்டுகளுக்கு உண்டான பயிற்சிகள் நம்ம ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் தினசரி இதை பண்ணினீங்கன்னாக்கா இந்த ட்ரெமர் உங்களுக்கு கம்மியாகும். அது இல்லாமலே போயிடும். நீங்கள் உடல் பலமாகவும் மனபலமாகவும் நீங்கள் வாழ முடியும். செய்து பாருங்கள், நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்.